வேதம்னு எடுத்துட்டா மொத்தம் 14 வித்யாஸ்தானங்கள் அல்லது 18 வித்யாஸ்தானங்கள்னு சொல்றா. அழகிமணவாள பெருமாள் நாயனார்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார். 13வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அவர் ஆச்சாரிய ஹிருதயம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அதுல வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் 14 போலே இருந்தமிழ் நூல் புலவன் பனுவலாரும் மற்ற எண்மர் நன்மாலகளும். நான் ஆச்சரியமான ஒரு சூத்திரம். இப்படி சூத்திரம்னா சப்தங்கள் குறைவா இருக்கும், கருத்து ரொம்ப அர்த்த ஆழமா இருக்கும். அவர் சொல்றது வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் 14 போலே. வேதங்கள் 4 ரிக் யஜுஸ் சாம அதர்வணங்கள் 4. இந்த 4 வேதங்களுக்கும் அங்கங்கள் 6. சீக்ஷா, வியாக்கரணம், சந்தக, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், அது 6. அதுக்கப்புறம் உபாங்கங்கள் 8. இதிகாச புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள், மீமாம்சா, நியாய விஸ்தரம், அர்த்தசாஸ்திரம், காந்தர்வ வேதம், தனுர்வேதம், ஆயுர்வேதம் என்ன 8. இந்த 8 தான் அதுக்கு உபாங்கங்கள். அப்ப 4 வேதங்கள், 6 அங்கங்கள் 10, உபாங்கங்கள் 8, 18. இந்த 18ஐயும் சேர்த்து வித்யாஸ்தானங்கள்னு சொல்றதும் உண்டு. அல்லது ஆயுர்வேதம், கந்தர்வ வேதம் அப்படிங்கிற 4 மட்டும் விலக்கிட்டு முதல்ல சொல்லப்பட்ட 14 வித்யாஸ்தானங்களா சொல்றதும் உண்டு. அப்ப இந்த 14 வித்யாஸ்தானங்களுக்குள்ளே அறிவியலும் உள்ள வந்துடுத்து, ஓட்டம் ஆட்டம் பாட்டம்ங்கிற விளையாட்டு கலையும் உள்ள வந்துடுத்து, விமான சாஸ்திரமும் உள்ள வந்துடுத்து, எங்கெங்கயோ நாம பாக்குறோம் ஜோசியம் ஜாதகம் பாக்குறோமே அதுவும் உள்ள வந்துடுத்து, மருத்துவமும் உள்ள வந்துடுத்து, பொறியியலும் உள்ள இருக்கு. அனைத்துமே இதுக்குள்ள இருக்கு. பத்தியில என்னென்னங்கிறத சொன்னேன்னா இப்ப புரிஞ்சு போடும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த வேதங்கள் என்னென்னமோ சொல்ல போறது. இப்போ அது சொல்றது விதிவாக்கியமா இருக்கும், அர்த்தவாதமா இருக்கும், மந்திரமா இருக்கும். மந்திரமா இருக்கக்கூடியது ரிக்கு. ரிக் மந்திரங்கள் எத்தனை மந்திரம் உண்டோ என்னென்ன நாம சொல்லணுமோ ரிக்குல இருக்கும். யஜுஸ் பிரயோகமா இருக்கும். இப்படி செய், இப்படி செய்யாதே, இந்த மாதிரி யாகம் பண்ணு, இந்த மாதிரி நெல் எடுத்துன்னு வா, இந்த மாதிரி தர்பத்தை கட்டு, இந்த மாதிரி ஹோம குண்டவை, இதெல்லாம் யஜுர்வேதம் சொல்லும். சாமவேதம் சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்லையேன்னு திருமொழியாழ்வாருடைய பாசுரம். சாமவேதம்ங்கிறது ஹாவு 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 என்று கானமயமா இருக்கும். அப்ப கானமயமான சாமவேதம், மந்திரமயமான ரிக்வேதம், பிரயோகமயமான யஜுர்வேதம், இந்த 3ம் சேர்ந்தது அல்லது விடப்பட்டது அனைத்தும் அதர்வண வேதத்தில். அப்ப ஓரளவுக்கு இந்த நாள் அதுல வந்துடுத்து. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கங்கள் 6ன்னு சொன்னேனே, சீக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம். இந்த 6 என்னத்தை பத்தின படிப்புன்னா சிக்ஷாயாம் வரண சிக்ஷா, வரணம் எழுத்த பத்தின படிப்பு. ஆ எங்கேருந்து சொல்லணும், ஊ எங்கேருந்து பிறந்தது, ஹை உணு, ரிலுக்கு, ஏ ஓங், ஐ அவுச், இதெல்லாம் எப்படி எழுத்துகள் உருவாச்சு, இங்கிருந்து என்ன சொல்லணும், இங்கிருந்து என்ன சொல்லணும், இங்கிருந்து என்ன சொல்லணும், நெஞ்சிலேருந்து என்ன சொல்லணும், தொப்புள்ளேருந்து என்ன சொல்லணும், எந்தெந்த எழுத்துக்கு எத்தனை மாத்திரை, மொத்த எழுத்து படிப்பு இருக்கும் இல்லையோ. சிக்ஷாயாம் வரண சிக்ஷா, பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். அப்ப எழுத்துக்களை பத்தின படிப்பு சிக்ஷா. வியாக்கரணம், வியாக்கரணம் தான் இலக்கணம். எழுத்துகள் சேர்ந்தால் சப்தம் மாறுது, சப்தங்கள் சேர்ந்தா வாக்கியம் மாறுது, வாக்கியங்கள் கூடினா வியாசம் மாறுது. அதெல்லாம் எப்படி கூடணும், சந்தின்னா என்ன, சமாசம்னா என்ன, எது விபக்தின்னா என்ன, அதே இறந்த காலம் நிகழ்காலத்துக்கு சொற்கள் என்ன, ஆண்பால் பலவின்பால் பெண்பால் அக்கிரணைக்கு விகுதிகள் என்ன, இத்தனை பத்தி படிக்கணும் இல்லையோ. இப்ப அல்லேன்னு சொல்றோம், அல்லைன்னு சொல்றோம், அல்லல்னு சொல்றோம், அவன் போகிறான்னு சொல்றோம், நான் போகிறேன்னு சொல்றேன், அவன் போகிறேன், நான் போகிறான், இப்படின்னா தப்பாயிடுறதே. அந்த வியாக்கரணம், அந்த இலக்கணத்தை நாம படிக்கணும் இல்லையா, அதுக்கு தான் வியாக்கரணம். சீக்ஷா வியாக்கரணம். அப்புறம் சந்தகா, சந்தஸ். சந்தஸ்ங்கிறது எழுத்தின் போது வெண்பா, கட்டளை கலித்துறை, ஆசிரியப்பா, விருத்தப்பா, எண்ஷீர் கடினடி ஆசிரிய விருத்தம், இப்படின்னு எல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோமே. இதே போல சம்ஸ்கிருதத்துல உண்டு, தமிழ்லையும் உண்டு. இதை பத்தின படிப்பு தான் வியாக்கரணம். சந்தகா, சந்தஸ்ங்கிறது இது வந்து அனுஷ்டுப் சந்தசு, திருஷ்டுப் சந்தசு, ஜகதி சந்தசு, பிருஷ்டுப் சந்தசு. ஏன்னா இது ஒன்னொன்னு 8 எழுத்தோட இருக்கிற ஒரு பாதம், 9 எழுத்தோட இருக்கிற பாதம், 10 எழுத்தோட இருக்கிற பாதம். ஒரு ஸ்லோகத்துல எத்தனை எழுத்து கணக்கு, அதன்படி எப்படி ஸ்லோகம் அமையணுங்கிறது இலக்கியத்துக்கு வந்துருத்துப்போ. இலக்கணத்தை பார்த்தோம், இலக்கியத்தை பார்த்தோம், வரணம் எழுத்து எப்படிங்கிறத பார்த்துட்டோம். சீக்ஷா வியாக்கரணம் சந்தகா. அப்புறம் நிருக்தம், வேத வாக்கியத்தில் இருக்கிற சொற்களுக்கெல்லாம் பொருள் தெரியணும் இல்லையோ. இந்தந்த சொல்லுக்கு இன்னென்ன பொருள் அப்படின்னு சொல்ல வந்ததுதான் நிருக்தம். அப்புறம் ஜோதிஷம்,
ஜாதகத்தை வச்சுக்கிறோம். அதே கோள்சாரம், எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க போறதோ, இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு கிரகணம், இத்தனை மணிக்கு துல்லியமா கிரகணம் பிடிக்கும், இத்தனை மணிக்கு மத்தியம், இத்தனை மணிக்கு உன்மீலனம் போடுறாளோ இல்லையா? இப்ப நடந்தது ராத்திரி 1:24 பிடிக்கும். அது 47 நிமிஷம் மட்டும், 27 நிமிஷம் தான் தெரியும். அது தெற்கு அமெரிக்கால முழுக்க தெரியும். நம்ம நாட்டில் இவ்வளவு தெரியும்னா அதை ஒன்னும் குடிசை வீட்டிலேருந்து ஒரு சுவாமி ரொம்ப ஆச்சரியமா வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு கொடுத்துடுறார். அவர் என்ன தொலைக்காட்சி வச்சிருந்தாரா, இல்ல ஏதான ஒரு சின்ன உபகரண எத்தியான்னு வச்சிருந்தாரா, பூத கண்ணாடியான்னு வச்சிருக்காரன்னா, வயசா எடுத்துன்னு வேணா அவர் பூத கண்ணாடி வச்சிருக்கார். அவ்வளவுதான் அவர் பாக்குறாரே தவிர மத்த எதையுமே அவர் கையில வச்சுக்கல. ஆனா அவருக்கு அதுக்கு வேண்டிய சாமகிரிகள் உள்ளன. இன்னைக்கு இல்ல, அடுத்த 50 வருஷத்து கிரகணம் கேட்டீங்கன்னாலும் துல்லியமா அவர் எழுதி கொடுத்துருவார். அப்ப என்னைக்கும் ஆரியபட்டரும் வராகமிகிரரும் பார்த்து பார்த்து இந்த வானவியலை முழுக்க எழுதிட்டாலோ இல்லையோ, அது ஜோதிஷ சாஸ்திரம். சீக்ஷா, வியாக்கரணம், சந்தா, நிருக்தம், ஜோதிஷம். கல்பம், கல்பம் தான் கல்பசூத்திரங்கள். கல்பசூத்திரம்னா வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்களை எப்படி பிரயோகம் பண்ணணும், இந்த மாதிரி யாகம் பண்ணு, இந்த மாதிரி யஜ்யம் பண்ணுன்னு சொல்லணுமே, அதுக்காக கல்பசூத்திரங்கள். சீக்ஷா, வியாக்கரணம், சிந்தா, ஜோதிஷம், நிருக்தம், கல்பம், 6 அங்கங்கள். இதை தவிர 8 உபாங்கங்கள். முதல் உபாங்கம் இதிகாச புராணம். வேதத்துல என்னென்ன சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கோ, எப்படி இருன்னு பகவான் நம்மளை விதிக்கிறாரோ அதன்படிக்கு இருந்து காட்டினவாளுடைய வாழ்க்கை அது வேணுமே. வெறும் எழுதி வச்சுட்டா போறாதே. அதனாலதான் இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேது பிபேத்யல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யதி. இதிகாச புராணங்களுக்கு உபபிரம்மணங்கள்னு பேர். உபபிரம்மணம்னால் உபபிரம்மயதீதி உபபிரம்மணம். வேதத்தை விளக்கும். வேதத்துக்கு விரோத கருத்தை சொல்லாது. ஆனா வேதத்தில் இருக்கிற கருத்து நமக்கு புரியாதா போல இருந்தால் அந்த கருத்தை நன்றாக விளக்கி சொல்லும். அதுதான் இதிகாச புராணத்துக்கு வேலை. அதனால இதிகாச புராணம் எல்லாம் வெறும் கட்டுக்கதை என்பதற்கு அல்ல, வேதம் சொன்னத்தையே அதை விளக்கமா சொல்ல வந்திருக்கு. அது முதல் உபாங்கங்கள்ல முதல் இதிகாசமும் புராணங்களும். அடுத்து தர்மசாஸ்திரம், மனு தர்மசாஸ்திரம். மனு தர்மசாஸ்திரம்னு கேள்விப்படுறீங்களே, யார் போனா தீட்டு, யார் பிறந்தா தீட்டு, யாரை யார் கல்யாணம் பண்ணிக்கணும், யாரை யார் கல்யாணம் பண்ணிக்கூடாது, எந்த பொய் சொல்லலாம், எந்த பொய் சொல்லக்கூடாது, எந்தெந்த வர்ணத்தவன் எப்படி நடந்துக்கணும், உன் அனுஷ்டானம் என்ன, கர்மா என்ன, எல்லாத்தையும் ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு ஒருத்தர் சொல்லணுமே. அதை எந்த அறிவியல் சொல்ல போறது? நேரம் மனு சொல்றாரு இல்லையோ, உனக்கு இன்னென்ன ஆபத்து இப்ப எப்படி பண்ணியானா வரும், பொய் சொல்லாதேன்னு சொல்றதுக்கு நமக்கு கணக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க போறதா, பௌதிக பாடம் சொல்லிக் கொடுக்க போறதா, ரசாயன பாடம் சொல்லிக் கொடுக்க போறதா, தாவர இயல் சொல்லிக் கொடுக்க போறதா? சொல்லவே சொல்லாது. அது எதுவுமே பொய் சொல்லாதே திருடாதேன்னு சொல்லாது. அதை ஒருத்தர் சொல்ல வேண்டாமா? யாரான ஒருத்தர் இந்த மாதிரி தான் நீ வாழணும், கண்டபடிக்கு வாழாதே. ஒரு மனுஷனை முதல்ல ஒழுக்க பாதைக்கு கொண்டாகணுமே. அந்த ஒழுக்கம் எப்படி வரும்? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதுல ஒழுக்கம் உயிர்னு 2 சொல் வந்திருக்கோம் இல்லையோ. உயிரை பத்தியும் அறிவியல் இல்லை, ஒழுக்கத்தை பத்தியும் இல்லை. அதனாலதான் மேல மெஞ்ஞானத்தை படிக்கணும்ன்றோம். இப்போ ஆக இல்லறத்தை பத்தியும் இல்லை, நல்லறத்தை பத்தியும் இல்லை.